வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல கிரைம் பேட்ரோல்ல இருக்க ஒரு சூப்பரான எபிசோட் தான் நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். இந்த எபிசோட்ல நீங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வச்சிருப்பாங்க. நிச்சயமா இதுல வர ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் உங்களால கெஸ்ஸே பண்ண முடியாது. அந்த அளவுக்கு சூப்பரா ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வச்சிருப்பாங்க. நான் முதல்ல பிளாட் என்னன்றதை சொல்றேன். அக்கா தங்கச்சி ரெண்டு பேர் மிஸ் ஆகுறாங்க. ஆனா ஒரு பாடி போலீஸ்க்கு கிடைக்குது. அக்காவும் பச்சை குத்தி இருப்பாங்க, தங்கச்சியும் பச்சை குத்தி இருப்பா. சோ கிடைச்சது யாரோட பாடின்றது போலீஸ்க்கு தெரிய மாட்டேங்குது. இந்த கேஸ பயங்கரமா விசாரிக்கிறாங்க. அப்படி விசாரிக்கும் போது நிறைய பேர் மேல சந்தேகம் வருது. எல்லாரையும் லாக் பண்ணி விசாரிக்கிறாங்க. அது மூலியமா சில உண்மைகள் வெளியே வருது. ரொம்ப ஷாக்கிங்கான உண்மையா இருக்கும். அதெல்லாம் என்னன்றத இந்த கதையை ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நிச்சயமா உங்க எல்லாருக்குமே பிடிக்கும். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். எபிசோடு ஸ்டார்டிங் சீனே ஒரு வயசு பொண்ணை காட்டுறாங்க. இவங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு நடந்து போயிட்டு இருக்கும் போது அந்த வழியா கார்ல வந்த ஒரு குரூப் இருக்காங்க பாத்தீங்களா, இந்த பொண்ணை கடத்துறாங்க. இந்த பொண்ணு கிட்ட எல்லை மீறி நடந்து பாடியை ஒரு இடத்துல போட்டுறாங்க போல. இப்ப வேற ஒரு லேடியை காட்டுறாங்க. இவங்க வயல்ல வேலை பார்த்துட்டு இருக்கும் போது யாரோ சிலர் வந்து இவங்களை லாக் பண்றாங்க. எல்லை மீறி நடக்கிறாங்க. ஒரு குரூப் தொடர்ச்சியா இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க போல. சோ இப்ப அந்த ஏரியால மட்டும் நிறைய இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்துகிட்டே இருக்கு. போலீஸுங்க என்னதான் பண்றாங்க அப்படின்ற மாதிரி மீடியாட்கள் ஏற்கனவே பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. இப்ப ஒரு இடத்துல பாடி கிடைச்சிருக்கு போல. தலை இல்லாம தான் இந்த பாடி கிடைச்சிருக்கும். இத பத்தி எஸ்ஐயும் ஆளுங்களும் பேசிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் இந்த கேஸை நம்ம பார்க்க போறது இல்ல, கிரைம் பிரான்ச்சுக்கு கேஸ் பயிற்சின்ற மாதிரிலாம் எஸ்ஐ சொல்றாரு. அப்ப கிரைம் பிரான்ச் ஆபீசரா நமக்கு காட்டுவாங்கல்ல அந்த இன்ஸ்பெக்டர் வந்துடுறாரு. இன்ஸ்பெக்டர் வந்தோடனே கேள்வி மேல கேள்வி கேட்கறாங்க. இப்பதானே வந்திருக்கோம், விசாரிக்கிறோம், சீக்கிரமே இதுக்கு பின்னாடி இருக்கவங்க எல்லாம் நாங்க தடுத்து நிறுத்துறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இந்த ஏரியால மட்டும் குற்றங்கள் அதிக லெவல்ல நடக்குது போல. அதனாலதான் இந்த இன்ஸ்பெக்டரே வந்திருக்காரு. இந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட நிலவரத்தை சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்தடுத்து இந்த மாதிரி சம்பவங்கள் நிறைய நடக்குது சார், நாங்களுமே தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம், ஆனா எந்த ஒரு கிரைமையும் தடுக்க முடியல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இங்க இருக்க ஃபோர்ஸ்லாம் பத்தல போல. சோ இதுக்கப்புறம் எந்த ஒரு கிரைமும் நடக்க கூடாது, நம்ம பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி புதுசா வந்திருக்க இன்ஸ்பெக்டருமே இந்த இடத்துல யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இவர் சார்ந்த டீம் கிட்ட பேசுறாரு. தலை இல்லைன்னு சொன்ன பாத்தீங்களா, இப்ப தலையும் ஒரு இடத்துல கிடைச்சிருது. இவங்களுக்கு கிடைச்ச பாடியே எரிஞ்ச நிலைமையில தான் கிடைச்சிருக்கும். இப்ப கிடைச்ச தலையும் எரிக்கப்பட்ட மாதிரி தான் இருக்கு. சோ பாடியை இவங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியல. கையில ஒரு டாட்டூ இருக்கிறது மட்டும் இவங்களுக்கு தெரிய வருது போல. இப்ப இவங்களுமே இங்க கிடைச்ச தகவல் எல்லாம் சேகரிச்சுட்டு கிளம்பிடுறாங்க. கிரைம் பிரான்ச்சுக்கு இந்த கேஸ் போயிருக்குன்ற மாதிரி நியூஸ்ல எல்லாம் வந்துட்டு இருக்கு. இப்ப இன்ஸ்பெக்டருமே இவரோட அசிஸ்டன்ட் கூப்பிட்டு பேசுறாரு. ஏதாவது கிடைச்சதான்னு கேக்குறாரு. சார் பக்கத்துல வந்து ஒரு பைக்கை யாரோ விட்டுட்டு போயிருக்காங்க. அதாவது வந்தவனுங்க பைக்ல வந்திருக்காங்க போல சார். திடீர்னு வண்டி ஸ்டார்ட் ஆகலன்னு அப்படியே விட்டுட்டு போயிருக்காங்க போல சார். அந்த வண்டியெல்லாம் செக் பண்ண சொல்லியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எப்படியாவது இதுக்கப்புறம் கிரைம் நடக்காம நம்ம பாத்துக்கணும். எரிஞ்ச நிலைமையில தான் இவங்களுக்கு ஒரு பொண்ணோட பாடி கிடைச்சதா சொன்ன பாத்தீங்களா, அந்த பொண்ணோட கையில டாட்டூ குத்தி இருப்பாங்க. சோ எதை வச்சு இந்த மாதிரி டார்கெட் பண்ணிட்டு இருக்கான்றது இவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அடுத்தடுத்து தொடர்ச்சியா கிரைம் நடக்குது. ஒருத்தன் தான் இதை பண்றானா இல்ல நிறைய பேர் பண்றாங்களான்னு இவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இப்பதான் பக்கத்து ஸ்டேஷன்ல அக்கா தங்கச்சி மிஸ் ஆயிருக்காங்கன்ற மாதிரி கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அவங்க கையிலயும் டாட்டூ இருக்குன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சோ யாராவது டார்கெட் பண்ணி இவங்களை தூக்கி இருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த அக்கா தங்கச்சி கேஸையாவது நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டருமே யோசிக்கிறாரு. இப்பதான் சில நாட்களுக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை காட்டுறாங்க. இவங்க தான் தங்கச்சி, பேரு சுமன் அப்படின்றது. இவங்க ஒரு ஃபேக்டரியில வேலை பார்க்கறாங்க போல. இந்த சுமனை பொறுத்த வரைக்கும் ஒரு அண்ணன் இருப்பாரு. அதே மாதிரி கல்யாணம் ஆன ஒரு அக்கா இருப்பாங்க. அவங்க புகுந்த வீட்டுக்கு போயிட்டாங்க போல. இதை தாண்டி ஒரு தம்பி தங்கச்சி இருக்காங்க. அவங்களுக்கும் இவங்களுக்கும் வயசு வித்தியாசம் அதிகமா இருக்கும். இப்ப வேலைக்கு இவங்களுமே வேக வேகமா கிளம்பிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே கட் பண்ணி ரேவதின்ற ஒருத்தங்களை காட்டுறாங்க. ஏறக்குறைய இவங்களுக்கு 45 வயசுக்கு மேல ஆயிருச்சு. இருந்தாலுமே இந்த ரேவதி இருக்காங்கல்ல, ரொம்ப ஆட்டா ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இதை கவனிக்கிற பையனுமே வந்து கொஞ்சம் சத்தம் போடுறாரு. ஏமா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. அம்மா பேரு ரேவதி, பையனோட பேரு மனோஜ் அப்படின்றது. இந்த விஷயத்துலலாம் நீ என்ன கண்ட்ரோல் பண்ணாத, நான் எப்படி விரும்புறனோ அப்படிதான் சாரிலாம் நான் கட்டுவேன்ற மாதிரி அம்மாவும் சொல்லிட்டு போறாங்க. இப்ப ரேவதி இருக்காங்கல்ல, கண்பத் அப்படின்ற ஒரு டெய்லர் கிட்ட வந்திருக்காங்க. நீ என்ன தச்சிருக்க, ரொம்ப டைட்டா தச்சிருக்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. சாரி சாரி, நான் சரி பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கிறத வயசு பசங்க கேப்சர் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்க ரெண்டு பேருக்குள்ள பழக்கம் போயிட்டு இருக்கிறது அந்த பசங்களுக்கு தெரியும் போல. இப்ப இவருமே அளவெடுக்கிற மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல இந்த லேடியும் இழுத்துட்டு உள்ள போறாங்க. மனுஷன் வாழ்றான் அப்படின்ற மாதிரி வயசு பசங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அதாவது கண்பத்துக்கும் ரேவதிக்கும் அஃபேர் போறது இவங்களுக்கு எல்லாம் தெரியுது. நமக்கு சுமன் ஒரு பொண்ணை காமிச்சாங்கல்ல, இவங்க தான் இப்ப வீட்டுல வேலை பாக்குறவங்களா இருப்பாங்க போல. இப்ப வேலைக்கு இவங்க கிளம்பலாம்னு நினைக்கும் போது இவங்களோட அக்கா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அதாவது கல்யாணம் முடிஞ்சு ஒருத்தவங்க போனாங்கல்ல, அவங்க இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அவங்க பேரு சாரதா அப்படின்றது. என்னடி நீ வந்து நிக்கிறேன்னு அம்மா கேட்கும் போது இவங்களுமே இன்னும் வரதட்சணை வேணும்ன்ற மாதிரி அந்த இடத்துல என்ன தொல்லை பண்றாங்கம்மா, அதனாலதான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன், ஏற்பாடு பண்ணி தாங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. அப்ப பயங்கரமா கோவப்படுறாரு.
ஏற்கனவே பேசினதை நான் தந்துட்டேன், இதுக்கு மேல என் சின்ன பொண்ணுக்காக தான் நான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன், உனக்கு எப்படி தர முடியும் அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. அப்பா நான் என்னப்பா பண்ணுவேன், என்னோட ஹஸ்பண்ட் என்ன அனுப்பி விட்டுட்டாரு, நான் திரும்பி அந்த இடத்துக்கு போனோம்னா இன்னும் நகை போடணும், தங்கச்சிக்கு வச்சிருக்க நகையை இப்போதைக்கு போடுங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாங்க. அதெல்லாம் முடியவே முடியாதுன்ற மாதிரி அப்பா சொல்லிட்டாரு. இல்லப்பா என் கல்யாணத்துக்குலாம் நகை தேவையில்லை, போட்டுக்கோங்கன்ற மாதிரி தங்கச்சி சொல்றா. ஆனா அப்பா கேட்க மாட்டாரு, நீ முதல்ல வேலைக்கு கிளம்புன்னு சொல்லிட்டாரு. இந்த தங்கச்சி சுமன்மே வேலை பார்க்குற இடத்துக்கு வந்துடுறா. அங்க இருக்க மேனேஜருக்கு இந்த சுமன் மேல ஒரு கண்ணு இருக்கு போல, பார்த்து சிரிச்சுட்டுலாம் இருக்காரு. ஆனா இவங்க அதை பெருசா கண்டுக்கவே மாட்டாங்க, இவங்களோட வேலையை பார்க்கறதுக்காக போயிடுறாங்க. ரேவதியோட பையனா மனோஜ்னு ஒருத்தனை காமிச்சாங்கல்ல, அந்த மனோஜும் இவங்களும் ஒரே ஃபேக்டரியில தான் வேலை பார்க்கறாங்க போல. அம்மாவோட போக்கியே சரியில்லை, அப்பா போனதுக்கு அப்புறம் ரொம்ப மாறிட்டாங்கன்ற மாதிரி இவர் புலம்பிட்டு இருக்காரு. இப்படி பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்கும் போது தினுன்ற ஒரு நபர் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. இவரை பொறுத்த வரைக்கும் இந்த சுமனோட பாய் ஃப்ரெண்டா இருப்பாரு. நான் பாய் ஃப்ரெண்டு கூட கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி இவங்களுமே மனோஜ் கிட்ட சொல்லிட்டு பாய் ஃப்ரெண்டு கூட பைக்ல கிளம்புறாங்க. இந்த மனோஜும் பார்த்து பத்திரமா போங்கன்ற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் அனுப்பி வைக்கிறாரு. தினு கூட சுத்திட்டு இவங்க கொஞ்சம் லேட்டா தான் வீட்டுக்கு வராங்க. இப்ப வந்தோடனே அப்பா இருக்காருல, நான் உனக்காக ஒரு மாப்பிளைய பாத்திருக்கேன், போட்டோவை பாரு, இந்த நாள் மாப்பிள்ளை வீட்டை சேர்ந்தவங்க வராங்க, ரெடி ஆயிடு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஆனா சுமன் என்ன சொல்றாங்கன்னா, நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா தினுவை தான் பண்ணிப்பேன்ற மாதிரி சொல்றாங்க. ஆக்சுவலா தினுவை பொறுத்த வரைக்கும் வேற கேஸ்ட சேர்ந்தவரா இருப்பாரு. தினுவோட அப்பாலாம் கண்டிப்பா இந்த கல்யாணத்துக்கு ஏத்துக்க மாட்டாரு, அவரே ஏத்துக்கிட்டாலும் நான் ஏத்துக்க மாட்டேன், கண்டிப்பா இந்த கல்யாணம் நடக்காது, நான் சொல்றவனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி அப்பா சொல்லிட்டாரு. இல்ல இல்ல நான் தினுவை கல்யாணம் பண்ணிப்பேன், எனக்கு நகை கிகெல்லாம் வேணாம், நீங்க அக்காக்கே அந்த நகையை தந்துருங்கன்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா அப்பா பயங்கரமா கோவப்படுறாரு. என் பேச்சை மீறி ஏதாவது பண்ண உன்னை என்ன பண்ணுவனே தெரியாதுன்ற மாதிரி வார்னிங் கொடுக்குறாரு. இது அண்ணனும் அக்காவும் கவனிச்சிட்டு இருக்காங்க. கண்பத்தோட கடைக்குள்ள ரேவதி போனதை பசங்க வீடியோ மாதிரி எடுத்தாங்கல்ல, அதை குரூப்ல பரப்பிட்டு இருக்காங்க போல. இத மனோஜ் பார்த்து கடுப்பாயிடுறாரு. என்னமா நடக்குது, ஏமா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. கடைக்குள்ள போன இதுல என்ன இருக்கு, எங்களுக்குள்ள எதுவுமே தப்பா நடக்கல, நீ எதுக்காக என்ன சந்தேகப்படுற மாதிரி கேள்வி எல்லாம் கேட்கிற, உன் அம்மா மேல உனக்கு நம்பிக்கை இல்லையான்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. அம்மா தப்பு பண்றாங்கன்னு இவருக்கு தெரியுது, ஆனா அம்மாவை எதுவுமே கேட்க முடியலையே அப்படின்ற மாதிரி இவருமே ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. எல்லாரும் தூங்கிட்டு இருக்கும் போது சாரதா கண்முழிக்கிறாங்க. இவங்க நகையை தர மாட்டாங்க, நம்மளே எடுத்துட்டு போயிட வேண்டியதுதான் அப்படின்ற மாதிரி திருட்டுத்தனமா இவங்க நகையை எடுத்துட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்தா அப்பா முழிச்சிடுறாரு. என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சத்தம் போட்டுட்டு இருக்காரு. இவங்க நகையை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணது அப்பாக்கும் ஃபேமிலிக்கும் தெரிய வந்துருது. சொந்த வீட்லயே திருடுறியே, உனக்கெல்லாம் வெக்கமா இல்ல, நான் உன்னை கட்டி கொடுத்துட்டேன், இதுக்கு மேல அங்க ஏதாவது பிரச்சனைனா நீ தான் அந்த பிரச்சனையை சமாளிச்சுக்கணும், நீ முதல்ல இங்க இருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரி நைட்டுன்னு கூட பார்க்காம இங்க இருந்து துரத்தி வர்றாரு. இப்ப சுமனுக்கு கொஞ்சம் பயம் வந்துருது. தினுவை சந்திச்சு பேச ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ரெண்டு பேரோட வீட்லயும் கல்யாணத்துக்கு ஏத்துக்க மாட்டாங்க போல, பேசாம நம்ம ரெண்டு பேருமே ஓடி போயிடலாமா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இவனுமே திருன்னு முடிச்சிட்டு இருக்கான். ஆக்சுவலா இவனை பொறுத்த வரைக்கும் லவ் பண்ற மாதிரி ஏமாத்தி பழகிட்டு கழட்டி விட்டுலான்னு கணக்கு பண்ணிருப்பான் போல. என்ன திடீர்னு கல்யாணம் கில்யாணம்னு பேசுறா அப்படின்ற மாதிரி இவனுமே யோசிச்சுட்டு இருக்கான். ஆக்சுவலா இந்த தினு வரவே சொல்லியிருக்க மாட்டான். இருந்தாலுமே சுமன் இருக்காங்க பாத்தீங்களா, நம்ம கொஞ்ச நாள் ஃப்ரெண்டு வீட்டுல இருந்துட்டு அதுக்கப்புறமா அவன் கூட சேர்ந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருப்பாங்க. இப்ப நைட்டு நேரம் திருட்டுத்தனமா இங்க இருந்து கிளம்பிட்டு இருக்காங்க. இவங்க கிளம்புறத யாருமே பார்த்திருக்க மாட்டாங்க. இப்ப காலையில சமயம் ஒரு லெட்டர் எழுதி வச்சிருக்கிறது தெரிய வருது. நீங்க ஏத்துக்க மாட்டேன்னு சொன்னீங்கல்ல, அதனால தான் நான் கிளம்பிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் லெட்டர் எழுதி வச்சிருக்காங்க. என்ன இப்படி பண்ணிட்டா அப்படின்ற மாதிரி அப்பா கோவப்பட்டு இருக்காரு. எங்க ஏதாவது பண்ணி பொண்ணை கூப்பிடுங்க அப்படின்ற மாதிரி வைஃப் சொல்றாங்க. இவருமே கால் பண்ணலான்ற மாதிரி ட்ரை பண்றாரு. பொண்ணு போன் எடுக்க மாட்டாங்க. மூத்த பொண்ணு இன்னும் வந்து மாமியார் வீட்டுக்கு வந்து சேரலன்றது தெரிய வருது. ஐயோ மூத்த பொண்ணு மிஸ் ஆவறாளா, எங்க போயிருப்பா அப்படின்ற மாதிரி இவர் மூத்த பொண்ணுக்கும் கால் பண்ணிலாம் பார்த்துட்டு இருக்காரு. இப்படிதான் ரெண்டு பொண்ணுங்க மிஸ் ஆவறதா ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு போல. இப்ப பிரசன்ட்ல இன்ஸ்பெக்டரும் அசிஸ்டன்ட்டும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும் போதே அந்த ரெண்டு பொண்ணுங்கள்ல ஒரு பொண்ணோட பாடி கிடைச்சிருக்கிறதா இவங்களுக்கு தகவல் கிடைக்குது. புதுசா ஒரு பாடி கிடைச்சிருக்கு, அவங்க ரெண்டு பேர்ல யாரோட பாடியோ தான் கிடைச்சிருக்குன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப பாடியை ஐடென்டிஃபை பண்ணுங்கன்ற மாதிரி பேரண்ட்ஸை வர வச்சிருக்காங்க. ரெண்டு பொண்ணுங்கள்ல யாரோட பாடின்றது பேரண்ட்ஸ்க்கே தெரிய மாட்டேங்குது. ஏன்னா ரெண்டு பேருமே ஒரே மாதிரி கையில டாட்டூ போட்டிருப்பாங்க போல, அதே மாதிரி தான் டாட்டூ இருக்குன்ற மாதிரி பேரண்ட்ஸ் சொல்றாங்க. இப்ப அப்பாவும் உங்களால் தான் இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்ததுன்ற மாதிரி சொல்றாரு. எது எங்களாலியா, என்ன சொல்றீங்க தெளிவா சொல்லுங்கன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேட்கும்போது, உங்களை மாதிரி போலீஸுங்களால் தான் இப்படி நடந்தது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாரு. பொண்ணுங்க ரெண்டு பேருமே காணாம போனோம்னா ஸ்டேஷனுக்கு வந்திருப்பாரு. ரெண்டு பொண்ணுங்களும் காணாம போயிட்டாங்க, கண்டுபிடிச்சு தாங்கன்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாரு. ஆனா போலீஸுங்க அதை பெருசா காதுலயே வாங்கியிருக்க மாட்டாங்க. அந்த பொண்ணு பாய் ஃப்ரெண்டு கூட ஓடி போயிருக்க வாய்ப்பு இருக்கு, இன்னொன்னு பொண்ணு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்க வாய்ப்பு இருக்கு, அதெல்லாம் திரும்பி வந்துருவாங்க, நீங்க கிளம்புங்கன்ற மாதிரி அலட்சியமா பேசியிருப்பாரு. இதை தெரிஞ்சுக்கிட்ட இன்ஸ்பெக்டர் அந்த ஸ்டேஷன்ல இருக்க ஆளுங்களை பார்க்கறதுக்காக வந்துடுறாரு. இப்படிதான் ஒரு கேஸ் வந்தா அலட்சியம் காட்டுவீங்களா, உங்களோட அலட்சியத்தினால தான் அடிக்கடி இந்த இடத்துல கிரைம் நடந்துகிட்டே இருக்கு, உங்களை மாதிரி ஆபீசர்ஸ் இருக்க வரைக்கும் எப்பவுமே நமக்கு கெட்ட பேர் தான் வரும் போல அப்படின்ற மாதிரிலாம் திட்டுறாரு.
இவங்க நடந்துகிட்ட விதத்துக்காக இந்த இடத்துல மன்னிப்புலாம் கேக்குறாங்க. இப்ப இந்த ஆபீசர் இருக்கார்ல, இந்த கேஸ் எப்படியாவது சால்வ் பண்ணோம். ஏற்கனவே நிறைய கிரைம் நடந்துருச்சு, அதை சால்வ் பண்ண முடியல. ஆனா இந்த கேஸை நம்ம சால்வ் பண்ணோம். இப்ப இறந்து போயிருக்க பொண்ணு யாருன்னு கண்டுபிடிக்கணும், சால்வ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப மீடியாவை சேர்ந்தவங்களா இவங்க கிட்ட பேட்டி எடுக்கிறதுக்காக வந்துடுறாங்க. இதுக்கு பின்னாடி யாரு காரணமா இருப்பான்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. கண்டிப்பா அந்த தினுவோட அப்பா தான் இதுக்கு பின்னாடி காரணமா இருப்பாரு. ரெண்டு பேருமே வேற வேற கேஸ்ட், அதை காரணமா வச்சு கூட என் பொண்ணை ஏதாவது பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் பேட்டி தந்துட்டு இருக்காரு. கேஸ்ட் தான் இதுக்கு காரணம்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இது எல்லாத்தையுமே வந்து நியூஸ் மூலியமா இன்ஸ்பெக்டரும் பாக்குறாருல, என்ன இந்த ஆளு ஸ்ட்ரெயிட்டா கேஸ்ட் தான் விஷயம்ன்ற மாதிரி கொண்டு வந்துட்டாரு, ஆணவ கொலைன்ற மாதிரி கொண்டு வந்துட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. போஸ்ட்மார்ட்டம் பண்ணா கொலைக்கான காரணம் தெரிஞ்சிரும் பாத்தீங்களா, அதுக்கான ஏற்பாடு பண்ணலான்னு பார்த்தா ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கும். டாக்டரை வந்து போராட்டம் பண்ண மக்கள் அடிச்சிருப்பாங்க. அதுல டாக்டர் யூனியனை சேர்ந்த எல்லாருமே போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்க ஆபரேஷன் எதுவுமே பண்ண மாட்டோம்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் சரியானதுக்கு அப்புறம் தான் போஸ்ட்மார்ட்டம் ரிசல்ட் வரும் சார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதுக்குள்ள நம்ம அக்காவா தங்கச்சியான்றதை கண்டுபிடிக்கணும். ரெண்டு பேரோட போனும் எங்க கட்டாச்சு, எப்படி கட்டாச்சுன்றதெல்லாம் கொஞ்சம் செக் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதே மாதிரி அக்காக்கும் தங்கச்சிக்கும் யாரால பிரச்சனை வந்ததுன்றத கொஞ்சம் விசாரிங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அந்த மாதிரி ஏரியால இருக்கவங்க கிட்ட எல்லாம் பேச்சு கொடுக்குறாங்க. அப்ப கடை வச்சிருக்க ஒரு நபர் இருக்கார்ல, இங்க நிறைய பொறுக்கி பசங்க இருக்காங்க சார், அவங்க கூட ஏற்கனவே அந்த சுமன் கிட்ட பிரச்சனை பண்ணிருக்காங்கன்னு ஒரு விஷயத்தை சொல்றாரு. சுமனும் மனோஜும் பேசிக்கிட்டே நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்ப அவங்களுக்குள்ள பெட் மாதிரி வச்சுக்கிறாங்க. அந்த பொண்ணை கட்டி பிடிக்கணும், கட்டி பிடிச்சா இவ்வளவு காசு தருவன்ற மாதிரி பெட் வச்சுக்கிறாங்க. ஒருத்தன் தெரியாம விழுற மாதிரி மேல விழுந்து கட்டிலாம் பிடிக்கிறான். கோவப்பட்டு சுமன் திட்டுற மாதிரிலாம் பேசிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி அவனுமே ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட சொல்லிட்டு இருக்கான். இந்த மாதிரி இவனுங்க பண்றதெல்லாம் இந்த கடைக்காரர் கவனிச்சிருக்காரு போல. சோ அந்த பசங்களை விசாரிச்சா ஏதாவது கிடைக்கும், அவனுங்க கூட ஏதாவது பண்ணிருக்கலாம்ன்ற ஆங்கிள் யோசிக்கிறாங்க. இப்ப அவனுங்களை பாக்குறதுக்கு வரும்போது கூட அவனுங்க பொண்ணுங்க கிட்ட கெலாட்டா பண்ணிட்டு இருக்காங்க. தொடர்ச்சியா இததான் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி போலீஸுங்க இருக்காங்கல்ல, இப்ப லாக்அப்க்கு கூட்டு வந்து அடின்னு அடிச்சிட்டு இருக்காங்க. சார் நாங்க கெலாட்டா பண்றது உண்மைதான் சார், ஆனா மத்தபடி சுமனை நாங்க எதுவுமே பண்ணல சார், நாங்க சொல்றதை நம்புங்க அப்படின்ற மாதிரிலாம் கெஞ்சி கேக்குறாங்க. இன்ஸ்பெக்டர் கால் லாகெல்லாம் செக் பண்ண சொன்னாரு பாத்தீங்களா, அதை செக் பண்றது மூலியமா இவங்களுக்கு சில விஷயங்கள் தெரிய வருது. அதாவது சாரதா அன்னைக்கு நைட்டு வீட்டை விட்டு போனாங்கல்ல, அப்பத்துல இருந்து போனை இன்னும் ஆன் பண்ணாமே தான் இருக்காங்க. ஆன் பண்ணா கண்டுபிடிச்சிடலான்ற மாதிரி சொல்றாரு. இதை தாண்டி பொண்ணு மிஸ் ஆயிட்டான்னு அப்பா கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அப்புறமும் சுமனோட டவர் ரேஞ்ச் வந்து வீட்டுல காமிச்சிருக்கு. சோ அப்பா மிஸ் ஆயிட்டான்னு சொன்னதுக்கு அப்புறம் எப்படி டவர் ரேஞ்ச் வீட்டுல காட்டும், அப்ப திரும்பி வீட்டுக்கு வந்திருக்காளா, வீட்டுக்கு வந்தவளுக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. ஒருவேளை இந்த அப்பாவே கூட கேஸ்ட காரணமா வச்சு ஏதாவது பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஏன்னா சுமனோட அப்பா பேட்டி தரும்போது என்ன சொல்லியிருப்பாருன்னா, தினுவோட அப்பா கேஸ்ட காரணமா காமிச்சு இப்படி பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருப்பாரு. அப்படி பார்த்தா இவருமே கேஸ்ட காரணமா வச்சு இப்படி பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குல்ல. சோ இவர் அந்த ஆங்கிள் நம்ம சந்தேகப்படணும் அப்படின்ற மாதிரிலாம் ஆளுங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இப்பதான் வந்து சாரதாவோட போன் திரும்பி ஆன் ஆயிருக்கு போல. சார் ஆன் ஆயிருக்கு சார், உடனே அந்த லொகேஷனுக்கு போறோம்ன்ற மாதிரி அசிஸ்டன்ட்ங்க சொல்றாங்க. சரி போங்கன்ற மாதிரி இவருமே அனுப்பி வச்சிடுறாரு. இப்போ ஒரு லேடி அசிஸ்டன்ட் இருக்காங்கல்ல, லொகேஷன் காட்டுற இடத்துக்கு வந்துடுறாங்க. கதவை தட்டினா வேற ஒரு பொண்ணு தான் கதவை திறக்கிறா. அந்த பொண்ணு கிட்ட சாரதா எங்கன்னு கேட்கும்போது சாரதாலாம் இல்லன்ற மாதிரி சமாளிச்சிட்டு இருக்கா. அப்பன்னு பார்த்து சாரதா அந்த இடத்துக்கு வந்து மாட்டிக்கிறாங்க. ஆக்சுவலா சாரதா என்ன பண்ணிருப்பாங்கன்னா, அன்னைக்கு நைட்டே கிளம்பி ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்திருப்பாங்க. நம்மள யாரும் கண்டுபிடிக்க கூடாதுன்றதுக்காக போனை கட் பண்ணி வச்சிருந்திருப்பாங்க. இப்பதான் ஆன் பண்ணிருக்காங்க போல. ஏன் இங்க வந்துட்டேன்னு கேட்கும்போது, வேற என்ன பண்றது மேடம், புருஷன் வீட்டுக்கு போக முடியாது, அவன் எனக்கு வரதட்சணத்தா வரதட்சணத்தான்ற மாதிரி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். பேரண்ட்ஸ் கிட்ட சொன்னா அவங்களுமே என்ன பெருசா கண்டுக்கல, நான் அதுக்காக தான் இப்படி பண்ணிட்டேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. உன் தங்கச்சி செத்து போனதாவது உனக்கு தெரியுமா, ஏன்னா எங்களுக்கு ஒரு பாடி கிடைச்சிருக்கு, உங்க ரெண்டு பேர்ல யாருன்னு நினைச்சோம், இப்ப தங்கச்சின்றது கன்ஃபார்ம் ஆயிருச்சுன்னு சொல்றாங்க. அதே மாதிரி இன்ஸ்பெக்டர் கிட்டயும் இந்த தகவலை சொல்றாங்க. சோ இறந்து போனது தங்கச்சி தான் அப்படின்றது இவங்களுக்கு கன்ஃபார்மா தெரியுது. இப்ப அடுத்ததா இவங்களுமே வந்து மனோஜ் கிட்ட பேசுறதுக்காக மனோஜ் வீட்டுக்கு வந்துடுறாங்க. சுமனுக்கு யார் கூட எல்லாம் பிரச்சனை இருந்தது அப்படின்ற மாதிரி விசாரிக்கிறதுக்காக தான் வந்திருக்காங்க. இப்படி விசாரிச்சுட்டு இருக்கும் போது இந்த மனோஜோட அம்மா ரேவதி இருக்காங்கல்ல, ஆட்டா சாரி கட்டிட்டு வெளியே வராங்க. என்ன இந்த லேடி இப்படிலாம் சாரி கட்டியிருக்காங்க அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் வித்தியாசமா பாக்குறாரு. என்ன சார் எதுக்காக எங்க வீட்டுக்குலாம் வந்திருக்கீங்கன்ற மாதிரி அவங்களுமே கேக்குறாங்க. இல்ல மேடம் சாதாரண என்கொயரி தான், உங்க பையன் கிட்ட பேசுறதுக்காக வந்திருக்கோன்ற மாதிரி இவர் சொல்றாரு. இப்ப இவனுமே வந்து சுமனுக்கு மேனேஜர் கூட பிரச்சனை இருந்ததுன்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறான். அதாவது அந்த மேனேஜர் இருக்கார்ல, அடிக்கடி சுமன் கிட்ட சில்மிஷம்லாம் பண்ணிருப்பார் போல. ஒரு ஸ்டேஜ்ல சுமன் கோவப்பட்டு அடிச்சிருப்பாங்க. அதுக்கு அவர் இருக்கார்ல, உன் அப்பன் என்கிட்ட கையை நீட்டி நிறைய காசை வாங்கியிருக்கான், அந்த காசுக்கு பதிலா உன்னை எப்படியாவது நான் கல்யாணம் பண்ணிப்பேன், உன் அப்பாவை ஏமாத்தி நான் கல்யாணம் பண்ணிப்பேன் பாருன்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பான். அதெல்லாம் நடக்காது போன்ற மாதிரி இவங்க கிளம்பி போயிருப்பாங்க. இது எல்லாத்தையுமே கொஞ்சம் தள்ளி இருந்து மனோஜ் கவனிச்சிருப்பான். ஏதாவது தேவைப்பட்டா திரும்பி வரோம், இப்ப கிளம்புறோம் அப்படின்ற மாதிரி இவங்களுமே இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. அதே சமயம் சாரதா இருக்கா பாத்தீங்களா, தகவலை கேள்விப்பட்டு இந்த இடத்துக்கு வந்துடுறா. தங்கச்சி செத்து போயிட்டாலாமே அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. நீ எங்க போனன்னு கேட்கும்போது இவளுமே போன இடத்தை பத்தி சொல்லிட்டு இருக்கா. இப்ப இன்ஸ்பெக்டர்
இவனுமே இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ஆக்சுவலா சுமனோட டவர் ரேஞ்ச் திரும்பி உங்க வீட்டுல காமிச்சிருக்கு, இது எப்படி பாசிபிள், அவ காணாம போனா நினைச்சதுக்கு அப்புறம் திரும்பி வீட்டுக்கு வந்தாலான்னு கேக்குறாரு. அப்ப சின்ன பசங்க ஏதோ சொல்றதுக்கு வராங்க. சின்ன பசங்களா நீங்க உள்ள போங்க அப்படின்ற மாதிரி அப்பா அனுப்பி வச்சிடுறாரு. இப்ப அப்பா இருக்காருல, சார் திரும்பி எப்படி சார் வருவா, திரும்பி எல்லாம் வரவே இல்ல சார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஆனா இவர் ஏதோ மறைக்கிறாரு அப்படின்றது தெரியுது. அதுதான் அவங்க வந்திருக்காங்க, அந்த விஷயத்தை இந்த பெரியவர் மறைக்கிறது தெரிய வருது. எதுக்காக பெரியவரை தொல்லை பண்றீங்கன்ற மாதிரி இந்த மேனேஜர் பேசிட்டு இருக்கான். அதாவது அப்பாக்கு சப்போர்ட்டிவா வீட்டுல இருக்கான் போல. ஓஹோ, நீதான் சுமனோட மேனேஜரா அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் இருக்காருல, சப்பு சப்புன்னு கண்ணத்திலே அறையிறாரு. ஏண்டா வேலை பார்க்க வர பொண்ணுங்க கிட்ட எல்லாம் சில்மிஷம் பண்ணிட்டு இருக்கியான்ற மாதிரி அடிக்கிறாரு. அந்த சுமனுக்கு தம்பி தங்கச்சிங்க இருக்காங்கல்ல, அவங்க ஸ்கூல் முடிச்சுட்டு நடந்து வந்துட்டு இருக்கும் போது இவருமே தடுத்து பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த சின்ன பையன் ஏதோ சொல்றதுக்காக வந்தான்ல, அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இப்படி வந்திருக்காரு, நீ என்னப்பா சொல்ல வந்த சொல்லு அப்படின்ற மாதிரிலாம் கேட்கும் போது இவனுமே சுமன் அக்கா திரும்பி வீட்டுக்கு வந்தாங்கன்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறான். நமக்குமே விஷுவலா காட்டுறாங்க. அது என்னன்னா, சுமன் வீட்டை விட்டு ஓடி போயிட்டாங்கன்னு தெரிஞ்சோன்னா இந்த பெரியவர் உடஞ்சு போயிருப்பாரு. சுமனுக்கு கால் பண்ணிட்டாரு. சுமன் கிட்ட எதுக்காகமா இப்படி பண்ண, நீ என்ன அந்த தினுவை கல்யாணம் பண்ணிக்கணும் அவ்வளவுதானே, திரும்பி அப்பா கிட்ட வந்துருமா, அப்பாவே பேசி கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. உண்மையதான் சொல்றீங்களா அப்படின்ற மாதிரி அவங்க கேட்கறாங்க. நான் உண்மையதான் சொல்றேன், அப்பா உன்னை எதுவுமே பண்ண மாட்டேன், கிளம்பி வான்ற மாதிரி சொல்றாரு. சரி ஓகேன்ற மாதிரி ஏத்துக்கிட்டு அவங்களுமே கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு சந்தோஷமா வந்துடுறாங்க. அப்படி வந்தோன்னே இவர் நைஸா கதவை சாத்துறாரு. சாத்துனவரு பொண்ணை போட்டு அடி அடின்னு அடிக்கிறாரு. நான் அவ்வளவு சொல்லியும் இப்படி ஒரு விஷயத்த பண்ணிருக்கல அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்லி அடிச்சிட்டு இருக்காரு. அப்படி அடிச்சவரு கடைசியா என்ன பண்ணாருன்றத நமக்கு காட்டல. இது வரைக்கும் தான் இந்த பசங்க சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி பசங்க சொல்லிட்டு இருக்கிறத இந்த அப்பாவும் தள்ளி இருந்து கவனிச்சிட்டு இருக்காரு. ஐயோ, பசங்க நடந்த விஷயத்த சொல்லிட்டாங்களே அப்படின்ற மாதிரிலாம் பயந்துட்டு இருக்காரு. அந்த பசங்க அப்பா சொன்னா கேட்பாங்கல்ல, இப்ப பசங்களை வேற மாதிரி பேச வைக்கிறாரு. அது என்னன்னா, எங்க அப்பாக்கு எதிராக ஸ்டேட்மெண்ட் வாங்குறதுக்காக எங்களை மிரட்டினாங்க, நாங்களுமே சில விஷயங்களை சொல்லிட்டோம் அப்படின்ற மாதிரி இந்த ரெண்டு பசங்க சொல்லிட்டு இருக்காங்க. போலீஸுங்க பாத்தீங்களா, பழிய என் மேல போட்டு கேஸ முடிக்கலான்னு பாக்குறாங்க, போலீஸ் சொல்றதை யாரும் நம்பாதீங்க அப்படின்ற மாதிரி இந்த அப்பா பேசிட்டு இருக்காரு. சோ இவரோட பசங்க கிட்ட சொல்லி பேச வைக்கிறாரு. இப்ப மீடியாவை சேர்ந்தவங்களாம் இன்ஸ்பெக்டரை பத்தி தப்பு தப்பா சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப இன்ஸ்பெக்டருக்கு மேல இருக்கவங்க இன்ஸ்பெக்டருக்கு கால் பண்றாங்க. யோ என்னையா பண்ணிட்டு இருக்க, ஏமாத்தி கேஸ முடிக்கிறதுக்கு பாக்குறியா அப்படின்ற மாதிரிலாம் திட்டுறாங்க. இல்ல சார் அப்படிலாம் இல்லன்ற மாதிரி இவருமே இந்த இடத்துல சமாளிச்சிட்டு இருக்காரு. அந்த பெரியவர் தான் பிளான் பண்ணி இப்படி பண்ணிருக்காரு, பசங்களை அவருக்கு சார்பா பேச வச்சிருக்காரு, பசங்களும் அப்பாவித்தனமா இப்படி பேசிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி கோவப்பட்டு இருக்காரு. சுமனுக்கு பாய் ஃப்ரெண்டா தினுன்னு ஒருத்தன் இருந்தான் பாத்தீங்களா, அந்த தினு வந்து கடைசி கொஞ்ச நாளா மிஸ் ஆகுறான். அவன் கூட இதை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இவங்க சந்தேகப்பட்டு இருக்காங்க. இப்ப தினு எங்க இருக்கான்ற லொகேஷன் தெரிய வருது போல. இப்ப அந்த தினுவை அமுக்கிறதுக்காக அசிஸ்டன்ட் வந்திருக்காரு. போலீஸ் வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சோன்னா அந்த தினு இருக்கான் பாத்தீங்களா, பின்வாசல் வழியாவது தப்பிச்சிடணும் அப்படின்ற மாதிரி தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறான். அப்படி தப்பிக்கலாம்னு நினைக்கும் போது அந்த இடத்துலயும் போலீஸுங்க இருக்காங்க. சோ இந்த தினுவை அமுக்கி பிடிச்சிடுறாங்க. நீ எதுக்காகடா இவ்வளவு நாள் தலைமறைவா இருந்த, நீ தானே சுமனை சாவடிச்சு அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. சார் சத்தியமா அப்படி கிடையவே கிடையாதுன்ற மாதிரி இவன் சொல்லிட்டு இருக்கான். திடீர்னு சுமன் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொன்னா எனக்கு விருப்பமே இல்லன்ற மாதிரி சொல்றான். சோ அவ ஃபோர்ஸ் பண்ணிருக்கா, அதுக்காக அவளை சாவடிச்சிருக்க அப்படிதானே கேக்குறாங்க. சார் அப்படிலாம் கிடையாது சார், நான் எப்படியாவது கழட்டி விட்டுறலாம் ஏமாத்திரலாம் நினைச்சேன் சார், ஆனா கொல்ற அளவுக்குலாம் நான் யோசிக்கவே இல்லை சார், அவளை அதுக்கப்புறம் நான் மீட்டே பண்ணலன்ற மாதிரிலாம் சொல்றான். நீ சொல்றது பொய்ன்னு தெரிஞ்சது உன்னை தொலைச்சிருவேன்ற மாதிரி மிரட்டுறாரு. இப்பதான் தினுவோட அப்பாக்கும் சுமனோட அப்பாக்கும் ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கிறது தெரிய வருது. அதாவது தினுவோட அப்பா வந்து காசு கொடுத்திருக்காரு போல, அதை வாங்குறதுக்காக பிரச்சனை பண்றாரு. எதுக்காக காசு கொடுத்திருக்காரு அப்படின்ற மாதிரி இவங்களுமே யோசிக்கிறாங்க. இப்ப வீட்டுக்கு வந்து என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரிலாம் விசாரிக்கிறாங்க. தினுவோட அப்பா இங்கதான் ஒரு ஷாக்கிங்கான விஷயத்த சொல்றாரு. அது என்னன்னா, சுமனோட அப்பா இருக்காருல, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பேசுறதுக்காக வந்திருப்பாரு. உன் பையனும் என் பொண்ணும் லவ் பண்றாங்க, நம்ம பேசாம கட்டி வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. சரி ஓகே, எனக்கு வரதட்சணை கூட வேணாம், ஏன்னா நீ கஷ்டப்படுறல, வரதட்சணை கூட வேணான்ற மாதிரி பேசியிருப்பாரு. ஆனா அந்த சுமனோட அப்பா இருக்கார்ல, என் பொண்ணு அழகா இருக்கா, அதனால நீ தான் எனக்கு வரதட்சணை தரணும், எனக்கு நிறைய காசு தா, எனக்கு அட்வான்ஸா 1 லட்சம் ரூபாய் தான்ற மாதிரி வாங்கியிருப்பாரு. என்கிட்ட இருந்து 1 லட்சம் ரூபாய் வாங்கினா இப்ப சுமனே செத்து போயிட்டான்னு தெரிஞ்சிருச்சுல, அதனால தான் திரும்பி அந்த காசை கொடுன்னு வீட்டுக்கு போய் பிரச்சனை பண்ண சார். அவனை பொறுத்த வரைக்கும் பணம் பைத்தியம் சார், அவன் பணத்துக்காக என்னனாலும் பண்ணுவான் அப்படின்ற மாதிரிலாம் தினு அப்பா சொல்றாரு. சோ இப்ப இவங்களுக்கு வந்து திரும்ப வந்து சுமனோட அப்பா மேலதான் கோவம் வருது. இவங்களுமே சுமனோட அப்பாவை பாக்குறதுக்காக வீட்டுக்கு வந்துடுறாங்க. சுமனோட அப்பா ஏதோ மறைக்கிறாருன்னு இவங்களுக்கு தெரியுது இல்ல, ஏன்னா வந்து சுமன் திரும்பி வீட்டுக்கு வந்திருப்பாங்க, அதுக்கப்புறம் தான் மிஸ் ஆயிருக்காங்க. சோ சுமனை நீங்க தான் ஏதாவது பண்ணிட்டீங்களா, சொல்லுங்க சொல்லுங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. ஒய்ஃபுமே நடந்த விஷயத்த சொல்லிடலாங்க, இதுக்கு மேல மறைக்க வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆக்சுவலா சுமன் திரும்பி வீட்டுக்கு வந்தோன்னா அப்பாவும் லாக் பண்ணி வச்சிருப்பாரு, அவ்வளவுதான் அப்பா பண்ணிருப்பாரு, சுமனை எதுவுமே பண்ணிருக்க மாட்டாரு. அப்ப சுமன் எங்க தான் போனான்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேட்கும் போது இங்க இருக்க தங்கச்சி ஒரு விஷயத்த சொல்றாங்க. அதாவது அன்னைக்கு காலையில சுமனும் என்னோட அண்ணனும், அதாவது அண்ணன் பேரு தீபக் அப்படின்றது,
இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து தான் போனாங்க அப்படின்ற மாதிரி சொல்றா. தீபக் இதை கேட்டு ஷாக் ஆயிடுறாரு. நீ என்ன சொல்லிட்டு இருக்க? சுமனை நான் பார்க்கவே இல்லையே, சுமன் என் கூட எல்லாம் வரவே இல்லையேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஐயோ சாரி நான் கவனிச்சது வேற மாதிரி அப்படின்ற மாதிரி இந்த சின்ன பொண்ணு சொல்றா. அது என்னன்னா, முதல்ல இந்த அண்ணன் தீபக்கு ஜாகிங்காக வெளியே போறாரு. இதெல்லாம் மாடியில இருந்து இந்த பொண்ணு கவனிச்சிட்டு இருக்கா. அந்த அண்ணன் போய் கொஞ்ச நேரத்திலேயே சுமன் பின்னாடியே போறாங்க. அதாவது வீட்டுக்கு தெரியாம திருட்டுத்தனமா பேக் எல்லாம் எடுத்துட்டு கிளம்பி போறாங்க. நீ எங்கெல்லாம் போனன்ற மாதிரி தீபக் கிட்ட கேக்குறாங்க. சார் கொஞ்ச நேரம் ஜாகிங் பண்ணுவேன், அதுக்கப்புறம் கணபத் டெய்லர் கிட்ட கொஞ்ச நேரம் பேசுவேன் சார், இவ்வளவுதான் சார் என்னோட ஆக்டிவிட்டி அப்படின்ற மாதிரிலாம் சொல்றான். இப்ப கணபத் டெய்லர் கிட்ட வந்துடுறாங்க. அன்னைக்கு அவன் வந்தானான்னு கேட்கும்போது ஆமா வந்தான், கொஞ்ச நேரம் பேசினா, அதுக்கப்புறம் கிளம்பி போயிட்டான் அப்படின்ற மாதிரி கணபத் டெய்லரும் கன்ஃபார்ம் பண்றாரு. சோ பின்னாடியே வந்த அந்த சுமன் எங்க போயிருப்பாங்க? சுமன் எதுக்காக எப்பனாலும் வீட்டை விட்டு கிளம்பலாம், தீபக்கு போகும்போது எதுக்காக பின்னாடியே வந்தாங்க? தற்செயலா வந்தாங்களா இல்ல வேற ஏதோ காரணத்துக்காக வந்தாங்களா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இப்பதான் பிரச்சனை முடிஞ்சு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்திருக்கு போல. அதை செக் பண்ணி பார்க்கும்போது சுமனுக்கு பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கிறது தெரிய வருது. இதை தாண்டி அவங்களோட பாடியை துண்டு துண்டா கட் பண்ணிருக்காங்க, ஒரு மிஷினை வச்சுதான் கட் பண்ணிருக்காங்கன்னு தெரிய வருது. அதே மாதிரி பாடியில ஒரு விதமான சென்ட்டை நிறைய யூஸ் பண்ணிருக்கிறது தெரிய வருது. ஸ்மெல் வரக்கூடாதுன்றதுக்காக இப்படி சென்ட்டை யூஸ் பண்ணிருக்காங்களா என்னன்னு தெரியலன்ற மாதிரி அசிஸ்டன்ட் சொல்லிட்டாரு. சோ இப்போ வந்து கட் பண்றதுக்கான மிஷின், அதே மாதிரி சென்ட் எல்லாம் வாங்குற மாதிரி கடை இருக்கும்ல, அந்த கடையில எல்லாம் கொஞ்சம் விசாரிச்சு பாருங்க, யாராவது கடைசி நேரத்துல வாங்கின மாதிரி இருக்கான்றத கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அசிஸ்டன்ட்டும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிட்டு ஒவ்வொரு கடையா விசாரிக்கிறாரு. எல்லா இடத்துலயும் தெரியலன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அப்படிலாம் யாரும் வாங்கலன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. சுமனோட போனு கிடைக்காம இருந்தது பாத்தீங்களா, இப்ப வந்து பாடி கிடைச்சதுக்கு கொஞ்சம் தள்ளி இருக்க பகுதியில அவங்க போனு உடைஞ்ச நிலைமையில கிடைச்சிருக்கும். இந்த போன்ல ஏதாவது எடுக்க முடியுமா அப்படின்ற மாதிரி ட்ரை பண்றாங்க. அப்படி உங்களுக்கு ஒரு வீடியோ கிடைச்சிருக்கு போல. சரி இந்த வீடியோவை பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஷாக் ஆயிடுவீங்க அப்படின்ற மாதிரி அசிஸ்டன்ட் சொல்றாரு. இப்ப அசிஸ்டன்ட்டும் இவரும் சேர்ந்து வீடியோவை பாக்குறாங்க. அந்த வீடியோவை நமக்கு காட்ட முடியாது. காரணம் அந்த வீடியோல 3 பேர் பிசிக்கலா ஒண்ணா இருந்துட்டு இருக்காங்க. அதாவது கணபத்துக்கும் ரேவதிக்கும் பழக்கம் போன மாதிரி காமிச்சாங்கல்ல, இவங்க 2 பேர் ஒண்ணா இருக்காங்க. இவங்க 2 பேர் கூட தீபக்ன்றவனும் ஒண்ணா இருக்கான். அதாவது சுமனோட அண்ணன் மாதிரி தீபக்னு ஒருத்தனை காமிச்சாங்கல்ல, அவனுமே ஒண்ணா இருந்திருப்பான். அன்னைக்கு காலையில் தான் இந்த வீடியோவை இவங்க எடுத்திருக்காங்க போல. அதாவது இவங்க எடுத்ததை தாண்டி இவங்க 3 பேர் ஒண்ணா இருந்ததை அந்த சுமன் கேப்சர் பண்ணியிருக்கா. அதனால தான் அவ போன்ல இந்த வீடியோ இருக்கு. சோ இந்த வீடியோவை அவ கேப்சர் பண்ணதை நீங்க 3 பேர் பார்த்திருக்கீங்க, அதுக்காக அவ கதையை முடிச்சிருக்கீங்க அப்படிதானேன்ற மாதிரி கேட்கிறாரு. சார் சுமன் கேப்சர் பண்ணது சத்தியமா எங்களுக்கு தெரியவே தெரியாது சார், நாங்களாம் இந்த விஷயத்த பண்ணலன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜுக்கு மேல கணபத் இருக்கார்ல, நாங்க தான் சுமனை சாவடிச்சோன்றதுக்கு உங்ககிட்ட என்ன சார் ப்ரூஃப் இருக்குன்ற மாதிரிலாம் கேட்க ஆரம்பிச்சிடுறாரு. இப்ப எங்க கிட்ட ப்ரூஃப் இல்ல, ஆனா ப்ரூஃப் கிடைச்சதுன்னா உன்னை கண்டிப்பா விட மாட்டேன், இப்போதைக்கு கிளம்பு அப்படின்ற மாதிரி இவங்க 3 பேரையும் அனுப்பி வச்சிடுறாரு. இப்ப பொதுவா ஊர்க்காரங்க கிட்ட எல்லாம் பேசும்போது இவங்களுக்கு புதுசா ஒரு தகவல் தெரிய வருது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த நாள் வந்து தீபக்கும் அதே மாதிரி மனோஜுக்கும் சண்டை வந்திருக்கும். 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸ் தான், ஆனா சண்டை வந்திருக்கும். இது விஷயமா பேசணுன்றதுக்காக தீபக் உட்கார வச்சிடுறாங்க. எதுக்காகடா மனோஜ் கூட அன்னைக்கு சண்டை போட்டேன்ற மாதிரி கேக்குறாங்க. சார் அவன் தான் சார் என்கிட்ட சண்டை போட்டான் அப்படின்ற மாதிரி தீபக் ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறான். தீபக் நடந்து வந்துட்டு இருக்கும் போது அந்த மனோஜ் திடீர்னு வந்து அடிக்க ஆரம்பிக்கிறாரு. என் அம்மா கிட்ட எப்படா அப்படி நடந்துகிட்ட அப்படின்ற மாதிரிலாம் அடிச்சிட்டு இருக்காரு. இது எப்படி இவனுக்கு தெரியும், ஒருவேளை இவன் பார்த்திருப்பானா அப்படின்ற மாதிரி தீபக்கு தோண ஆரம்பிக்குது. இதெல்லாம் உன்னோட அம்மா கிட்ட கேளு, என்கிட்ட கேட்காத அப்படின்ற மாதிரி கோவப்பட்டிருப்பான். அங்கிருந்து கிளம்பி போயிருப்பான். இவ்வளவுதான் எனக்கு தெரியும்ன்ற மாதிரி தீபக் சொல்றான். அப்ப நம்ம வந்து மனோஜ் கிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி இவங்களுமே மனோஜை இந்த இடத்துக்கு வர வச்சிடுறாங்க. எதுக்காக அப்படி பண்ண, எப்படி உனக்கு தெரிஞ்சதுன்னு கேக்குறாங்க. இவனுமே நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலா அந்த நாள் சுமன் வந்துட்டு இருக்கிறத இவன் கவனிச்சிருப்பான். சுமன் கொஞ்சம் கோவமா நடந்து போயிட்டு இருக்காங்க. என்ன சுமன் கோவமா போயிட்டு இருக்கன்னு கேட்கும்போது, உன் அம்மா என்ன காரியம் தெரியுமா பண்ணிருக்காங்க, என் அண்ணனும் தான் அப்படின்ற மாதிரி வீடியோவை காட்ட ஆரம்பிக்கிறாங்க. வீடியோவை பாக்குறவருக்கு தூக்கி வாரி போட்டுருது. இந்த வீடியோ வெளியே வந்தா அம்மாவோட லைஃபே காலி ஆயிடும்ல, அதனால இந்த வீடியோவை டெலீட் பண்ணு அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கான். நான் டெலீட் தான் பண்ணுவேன், ஆனா அதுக்கு முன்னாடி இதை வச்சு என் அண்ணன் கிட்ட சில விஷயங்கள் பண்ண வேண்டி இருக்கு. ஏன்னா என்னோட அப்பா என்ன திட்டும் போது என் அண்ணன் சப்போர்ட்டே பண்ண மாட்டான். இந்த வீடியோவை காமிச்சனா மிரட்டி எனக்காக சப்போர்ட் பண்ண வைப்பேன். அதுக்கப்புறமா வந்து நான் இந்த வீடியோவை டெலீட் பண்ணிடுறேன், நீ கவலைப்படாத. அதே சமயம் தினு வந்து நான் கால் பண்ணா எடுக்கவே மாட்டான். தினுவை என்ன பாக்குறதுக்காக கூட்டுவா, நான் அதுக்கப்புறம் டெலீட் பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. சரி ஓகே, நான் தினுவை கூட்டு வரேன் அப்படின்ற மாதிரி இவனுமே சொல்லிட்டு கிளம்பி போயிருப்பான். இவன் தினுவை கூப்பிடுறதுக்கு ட்ரை பண்ணிருப்பான். தினுவுமே நான் கொஞ்ச நேரத்துல அவளை போய் பாத்துக்கிறேன், நீ கிளம்பு அப்படின்ற மாதிரி அனுப்பி விட்டுருப்பான். இவ்வளவுதான் சரி எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி மனோஜ் சொல்லிட்டு இருக்கான். அப்ப தினு தான் ஏதோ பண்ணிருக்கான்ற மாதிரி திரும்பி தினுவை போட்டு அடிக்கிறாங்க. நீ அவளை பாக்குறதுக்கு போயிருக்க, நீ தான் சாவடிச்சிருக்க, உண்மையை ஒத்துக்கோன்னு கேக்குறாங்க. சார் நான் பாக்குறதுக்கே போல சார், நானே கலட்டி விடுற ஐடியால இருக்கேன், நான் எப்படி சார் பார்க்க போவேன்ற மாதிரி கேக்குறான். அப்ப என்னதான் நடந்திருக்கும்னு இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. ஃபுட்டை வேணா உங்களுக்கு வெளியே ஆர்டர் போடவா அப்படின்ற மாதிரி இப்ப அசிஸ்டன்ட் கேட்கிறாரு. என்ன சொன்ன,
நம்ம எதுக்காக கடையில செக் பண்ணோம், ஏன் அவன் ஆர்டர் பண்ணி கூட வாங்கியிருக்கலாம்ல, யாராவது ஆர்டர் பண்ணி சென்ட் அதே மாதிரி கட்டிங் மிஷினை வாங்கியிருக்காங்களான்றதை செக் பண்ணுன்னு சொல்லிட்டாரு. அசிஸ்டன்ட்டும் அந்த மாதிரி செக் பண்ணி பார்க்கும்போது ஒருத்தன் மாட்டிக்கிறான். மாட்டிக்கிறது யார் தெரியுமா? ஆக்சுவலா மனோஜ் தான் மாட்டியிருப்பான். மனோஜ் மட்டும் இந்த விஷயத்த பண்ணல, மனோஜும் அம்மாவும் சேர்ந்த மாதிரி தான் இந்த விஷயத்த பண்ணிருக்காங்க போல. நீ தான் பண்ணிருக்கன்னு தெரிஞ்சிருச்சு, என்ன நடந்தது ஒழுங்கா சொல்லுன்ற மாதிரி கேக்குறாரு. இவனுமே நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறான். சுமனை பொறுத்த வரைக்கும் தினுவை கூட்டுவான்ற மாதிரி சொன்னாங்கல்ல, இவன் கூட்டு வராம வெறும் கையா வந்திருப்பான். என்னன்னு கேட்கும் போது தினு வரமாட்டேன்னு சொல்லிட்டான்ற மாதிரி சொல்றான். தினு வரமாட்டானா நானும் இந்த வீடியோவை டெலீட் பண்ண மாட்டேன், ஏன்னா இதை வச்சுதான் என்னோட அண்ணனை நான் மிரட்டணும்ன்ற மாதிரி வீடியோவை எடுத்துட்டு போக பாக்குறாங்க. ஏ ப்ளீஸ் நிறுத்துன்ற மாதிரி இவனும் தடுத்துட்டு இருக்கான். அப்படி தடுத்து சண்டை போடும் போது ஒரு ஸ்டேஜ்ல அவங்களை பிடிச்சி தள்ளி விடுறான். தள்ளி விட்டதுல கீழே விழுந்து அவங்க இறக்குற ஸ்டேஜுக்கு போயிட்டு இருப்பாங்க. அப்பதான் அம்மா இந்த இடத்துக்கு வராங்க. என்னடா பண்ணி வச்சிருக்க அப்படின்ற மாதிரி பையனை பார்த்து கேக்குறாங்க. எல்லாம் ஒன்னால் தான் வந்தது, அவகிட்ட என்ன வீடியோ தெரியுமா இருந்தது அப்படின்ற மாதிரி அந்த வீடியோவை காட்டுறான். இதை பாக்குற அம்மாவும் ஷாக் ஆயிடுறாங்க. இப்ப எப்படியாவது இவளை வந்து டிஸ்போஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இவனுமே ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி மிஷினை வாங்கியிருப்பான், துண்டு துண்டா கட் பண்ணியிருப்பான். அதே மாதிரி போன் கிடைக்க கூடாதுல்ல, அந்த போனை உடைச்சு தூக்கி போட்டிருப்பான். ஆனா தூக்கி போட்டாலும் உள்ள இருக்க டீட்டெயிலை எடுக்க முடியும்ன்றது இவனுக்கு தெரியல. போலீஸுங்க அந்த டீட்டெயில் எடுத்து தான் அந்த வீடியோவை பார்த்திருப்பாங்க. இதை தாண்டி அவகிட்ட எல்லை மீறி வேற நடந்திருக்கல அப்படின்ற மாதிரி அடிக்கிறாங்க. ஆக்சுவலா அந்த கண்டிஷன்ல அவளை பார்த்தோன்னா உணர்ச்சியை கட்டுப்படுத்த முடியல, அதனால எல்லை மீறி நடந்துகிட்டேன் அப்படின்ற மாதிரி இவனுமே நடந்த விஷயத்தெல்லாம் ஒத்துக்கிறான். சோ இவன் தான் இந்த விஷயத்த பண்ணிருக்கான் தெரிய வருது. இப்ப இவனை அடிச்சு இழுத்துட்டு போறாங்க. இதுக்கெல்லாம் இந்த லேடியும் காரணம்ன்ற மாதிரி அந்த லேடியும் இழுத்துட்டு போறாங்க. இதோடயே இந்த கதை முடியுது. கண்டிப்பா இந்த கதை உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.